எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் யாருடையதுன்னா, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்குரிய மே மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங் இருக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ரீடிங். ஸோ இவங்கள தான் வந்து கார்ட்ஸில் வந்து கப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி, ஓவரால். ஸோ பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன இருக்குது ஃபைனலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட், உங்களுடைய ஒர்க் சைட் டெம்பரன்ஸ். வாவ், ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கார்டே வந்து உங்களுடைய வைப் வந்து ஒரு ஈஸி கோயிங்காக எனக்கு தெரியுது. உங்களுடைய ஒர்க் சைடில் நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், உங்களுடைய சக்ஸஸ் அப்படின்றது பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக காத்திருந்த விஷயம், எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இந்த மாதம் நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் 2 கார்ட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஹையர் போஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து மணி வைஸ்லையும் உங்களுடைய ஒர்க் சைட்லேயும் சம் அப்ரிஷியேஷன், ஒரு லீடர்ஷிப் உங்களுக்கு வந்து ஒரு அது கிடைக்க போகுது. அது வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆசைப்பட்ட விஷயம் கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே கிடைக்க போகுது. ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா, நான் இதுக்கு மேலே கார்டு எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் வந்து 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுடைய மணி வைஸ்லேயும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, உங்களுடைய பேலன்ஸ்டாக நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற டைம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க, நிதானமாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் ஓகே, பட் இண்டஸ்ட்ரீஸாக கூட இருக்கலாம், நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற இடமா கூட இருக்கலாம் அது வந்து. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி வந்து ஒரு அது சின்னதோ பெருசோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் தான் தெரியுது இந்த மாதம் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஒர்க்லேயும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வேலை, ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அது எப்படின்னா ஒரு பெருசாக நடக்க போகுதுங்க. சின்ன விஷயம்லாம் கிடையாது, நல்ல விஷயம். உங்களுக்கு நல்ல ஒரு பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் கிடைக்க போகுது. அது மணி வைஸ்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், சேவிங்ஸ், ஒரு பேலன்ஸில் இருக்க போகிறீங்க. எதுக்கு வந்து செலவு பண்ணணும், எதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும், எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கலாம். இல்லை அதுக்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் ஒரு கான்சன்ட்ரேட் இல்லை பண்ணிகிட்ருக்கலாம். இல்லை பாண்ட் ஒரு ஃபைல் அது மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி தெரியுது. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கூட இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. எம்பரர், வாவ், சூப்பராக இருக்குங்க. எல்லா மேஜர் கார்ட்ஸ் வந்துருச்சு. எம்பரர், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் ஒன்ஸ். ஸோ அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 100% வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நல்ல இடத்துல இருந்து ஒரு அலைன்ஸ் வருவாங்க. அதே மாதிரி சிலர் வந்து ஒரு அப்ராடில் சான்சஸ் இருக்குது. அதர் சிட்டி நீங்கள் இருக்கிற ஒரு இடத்த தாண்டி அதர் ஒரு சிட்டியாக இருக்கலாம், அப்ராடில் இருந்து வர சான்ஸ் இருக்குது. சயின்ஸ் வந்து ஒரு 9 சீரீஸ், 3 சீரீஸ், 1 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ
வேறு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் உள்ள ஒரு அந்யோன்யம் தான் இருக்குது. ஒரு புரிதல் அப்படின்றது இருக்குங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து ஒரு புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்ற ஒரு திங்கிங்கும் இருக்குது. அதேமாதிரி ஃபேமிலிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, வாங்குறதா இருக்கலாம், பிடிச்ச விஷயங்கள், பொருளாக ஓகே அது வந்து ஜுவல்ஸ் கூட இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுதுவா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்காகவும் அது வந்து ஃபுல்ஃபில் ஆக்கிக்க போகிறீங்க. ஓகே அது வீடாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஏன்னா வந்து அந்த மாதிரி தெரியுது. லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ வந்து மணி வர்ற டைம் அந்த மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு மூலமாக நீங்கள் சில விஷயத்துலேருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு சம்திங் ஒரு எண்ட் அப்படின்றது வந்து தெரியுது. நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. ஓகே லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு பெருசாக ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் வந்து ஒரு மேரேஜ் லெவல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் குட் அந்த மாதிரி தான் தெரியுது. மியூச்சுவலாக தான் தெரியுறீங்க 2 பேரும் எனக்கு. ஸோ பட் சில விஷயத்தில் வந்து இந்த ஈகோ அப்படின்றது இருக்குங்க. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் பொருந்தும், லவ் சிச்சுவேஷனுக்கும் பொருந்தும். ஓகே அந்த மாதிரி தெரியுது. பட் எதுவும் பெருசாக எனக்கு வந்து பாதிப்பு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஓகே குட் குட் கோயிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லாயிருக்கு. ஸோ 2 சைட்லேயும். ஆனால் இதில் ஓவராலாக என்ன இருக்குன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வந்து முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு தான் மற்றவங்க வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சில விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்துட்டும் போகிறீங்க. உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு யார் வந்து கூட இருக்காங்களோ, ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்தும் போகிறீங்க. நல்லாயிருக்கு. ஓவரால் குட். ஸோ அதில் வந்து உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்குது, அவங்களுக்கும் வந்து அந்த ஒர்க்கில் வந்து கிடைக்கிது. ஷேர்ஸ் அப்படின்றது இருக்குது, ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி தெரியுது. ஓகே நிறைய ஒரு இது வந்து ஏன் இந்த தடவை இந்த பிஸ்னஸ் அப்படின்றது வந்துட்டுருக்குன்னா, ஒரு சில பேர் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க, இல்லை பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ அதில் வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றதும் இப்போ வந்து கிடைக்க போகுது. ஸோ அதில் வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்றது வந்து கூட உங்களுக்கு வந்து உங்கள் ஜாப் உங்களோட பிஸ்னஸில் வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. நீங்கள் பண்ணுற ஒர்க்லேயும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் தெரியுது, ஹெல்ப் தெரியுது. ஸோ ஓவராலாக எல்லாமே இங்கே வந்து நல்லா வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியும் சரி, உங்களுடைய ஒர்க் சிச்சுவேஷனும் சரி, ஒரு நல்ல விஷயம் இருக்குது நடக்க போகுது இந்த மாதம். ஸோ உங்களுடைய ஓவரால் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. த வேர்ல்ட் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ். எஸ் இது வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி. நீங்கள் டெம்பரன்ஸாக இருந்தாலும் வந்து மனசில் இப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. கிங் ஆஃப் வான்ஸாக தான் இருக்கிறீங்க. ஸோ எவ்வளோ ஸ்டேபிள் அண்டு இண்டிவிஜுவலிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். எப்படி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதற்குரிய ஒரு கோல் வந்து சைலண்ட்டாக ஒரு சீக்ரெட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, நிதானமாக பொறுமையாக. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு கொடுக்கும், இல்லை ஒரு லீட் ஆகும், சக்ஸஸில் போய் முடியும் அப்படின்றது இருக்கும். ஒரு அந்த தைரியம் அப்படின்றது வந்திருக்கு. அந்த யூனிவர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது சாதகமாக உங்களுக்கு சப்போர்ட்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த பீரியட்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த பீரியட் எப்போ வரும், இந்த டிவைன் இந்த டைம் எப்போ வரும் அப்படின்றதுக்காக இது வந்து ஒரு ப்ரீசியஸ் டைம் தான் நான் சொல்லுவேன். உங்களோட ஹோல் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைய போகிற டைம், அமைஞ்சிருக்கிற டைம். ஸோ நீங்கள் இப்போ வந்து எது நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வந்து 100% இருக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நிறைய பார்த்துருக்கீங்க உங்களுடைய பாஸ்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ வந்து ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஸோ வேறு என்ன இருக்குது, உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்துலாம். இந்த தடவை கார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நான் எடுக்கலை, எல்லாமே ஒரு டைரெக்டாக உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே உங்களுக்கு வந்து பாசிட்டிவான எனர்ஜி தான் தெரியுது. ஓகே ஃபைனலாக உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அட்வைஸ் பார்த்துடலாம். ஈஸி டஸ் இட், தெர் இஸ் நோ நீட் டு ஹரி.
ஆர் ஃபோர்ஸ் திங்ஸ் டு ஹேப்பன், எவ்ரிதிங் இஸ் அக்கரிங் இன் பெர்ஃபெக்ட் டைமிங். அதான் சொன்னேன், டிவைன் டைமிங் உங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம், ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் முடியலை அப்படின்ற ஒரு ஃபீல் அப்படின்றது வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ பட் இப்போ அந்த டைமிங் வந்திருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை நீங்கள் பெற போகிறீங்க. அதுதான் வந்து இதோட மீனிங். ஓகே, வேறு என்ன இருக்குது இந்த கார்டு? Goddess Lakshmi feet, abundance and wealth, positive vibes reaching you, aura will sign. Wow, சூப்பருங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப எல்லா கார்ட்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.